நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் கிருபை நல்கிறலும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். இன்றைக்கும் தேவன் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். நாம் படித்த இந்த வேத பகுதி கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிற வசனமாயிருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இந்த வசனத்திலே காணப்படுகிற வெளிப்படுத்தல்களை கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்குள்ளாக காணப்படுகிற சத்தியங்கள் என்ன என்பதை நாம் தியானித்து வர தேவன் நமக்கு கிருபை நல்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அதை பவுல் ரோமருக்கு எழுதும் போது பகல் சமீபமாய் இருக்கிறது என்கிற வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்கிற சத்தியங்களை கேட்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையினால் சமீபமாய் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும்படியான சரீர மீட்பு, அதுதான் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்பு என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அந்த சரீர மீட்பை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அதற்கேற்ற ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும் என்கிற கோணத்திலே இந்த வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த சரீர மீட்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஜீவியத்திலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவசியமாய் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை என்றால் சரீர மீட்பை அடையத்தக்கதான ஜீவியத்தை நாம் செய்ய ஜாக்கிரதை இல்லாதவர்களாக காணப்படுவோம் என்று கடந்த வாரத்திலே நாம் இந்த வசனத்தை வைத்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆகவே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம்
இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றாமல் நாம் கிறிஸ்துவை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு லெக்கை வைத்து அந்த லெக்கை அடையும்படியாக பின்பற்ற வேண்டும் என்று தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அந்த இலக்கு என்ன? எப்படியாகிலும் சரீர மீட்பை அடைய வேண்டும். அந்த சரீர மீட்பை அடையும்படியாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை நல்கினார். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று கொண்டபோது ஆத்தும ரட்சிப்பு நமக்கு எப்படி சமீபமாயிருந்ததோ அதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்கிற வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து தியானித்தோம். அது சரீர மீட்பாகிய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது ஆத்ம ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள சமீபமாயிருந்தோம். கிறிஸ்து அண்டையிலே வந்து சேர்ந்தோம். ஆனால் அதை பார்க்கிலும் இப்பொழுது பகல் சமீபமாயிருக்கிறது. ஆத்ம மீட்பை ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி சமீபமாயிருந்ததோ அதை பார்க்கிலும் சரீர மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியான ரட்சிப்பு பகல் நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. அதற்காக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் ஒரு நல்ல அறிக்கையோடு வாழ வேண்டும். அந்த நல்ல அறிக்கை என்ன? என்னுடைய ஜீவியத்திலே இரவு சென்று போயிற்று என்கிற அறிக்கையோடு ஜீவிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். இரவு என்று சொல்லும்போது இரவுக்குள்ளாக காணப்படுகிற பலவிதமான அனுபவங்கள் என்ன என்பதை தியானித்து அப்படிப்பட்ட இரவுகளெல்லாம் என் ஜீவியத்திலே கடந்து போய்விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். சரீர மீட்பை அடையும்படியாக நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற அனுபவத்தோடு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆயத்தத்தோடு விழிப்புள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சத்திய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். கடந்த வாரத்திலே பகல் சமீபமாயிருக்கிறது என்கிற வார்த்தையை தியானித்த வேளையிலே நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மிகவும் அவசியமாயிருக்கிறது என்பதை குறித்தும் அந்த உயிர்த்தெழுதலிலே 7 வரிசைகள் உண்டாயிருக்கிறது. அதிலே அந்த 7 வரிசைகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். முதலாம் உயிர்த்தெழுதலிலே 5 வரிசைகள் உண்டு. இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே 2 வரிசைகள் உண்டு என்று தியானிக்கிற வேளையிலே முதலாம் உயிர்த்தெழுதலிலே காணப்படுகிற 5 வரிசைகளிலே முதல் 2 வரிசைகளும் மகிமையான உயிர்த்தெழுதல் என்று நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிகிறோம். கடந்த வாரத்திலே நாம் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே உள்ள முதல் வரிசையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். முதலாம் உயிர்த்தெழுதலிலே முதல் வரிசையிலே உயிர்த்தெழுந்து சென்றவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேத வசனத்தின் மூலமாக நாம் தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் உயிர்த்தெழுதலிலே முதலாம் வரிசையிலே அவர்
உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்டபடியினால் அவர் முதற் பலன் என்றும் முதற் பேறு என்றும் அழைக்கப்பட்டார் என்று கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தெய்வ பிள்ளையே, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே முதற் பேராக முதற் பலனாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோக ராஜ்யத்திலே சென்றிருக்கிறார் என்றால் அவரை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் பின்பற்றும் போது அந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் இரண்டாம் வரிசையிலே தேவனுடைய பூர்ணமாக்கப்பட்ட சபையும் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தாராக உயிர்ப்பிக்கப்படுவார்கள், மறுரூபமாக்கப்படுவார்கள் என்பதை வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். வேத வசனத்தின் மூலமாக நாம் தியானித்த ஒரு காரியம் என்னவென்றால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தையும் 52ஆம் வசனத்தையும் தியானித்த வேளையிலே ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். ஒரு ரகசியம் என்று சொல்கிறாரே, ரகசியம் என்று சொல்லும்போது அது எல்லாருக்கும் உரியதல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்படியானால் இந்த ரகசியத்திலே வரக்கூடிய தன்மையுள்ள ஜனங்கள் யார் என்று தியானிக்கும் போது 52ஆம் வசனத்திலே படிக்கிறோம், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ரகசியத்திற்குள்ளே வருகிற ஜன கூட்டத்தாருடைய தன்மை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், அவர்கள் கடைசி காலத்திலே தொனிக்கக்கூடிய எக்கால சத்தத்தை கேட்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை சரீரத்திலே மரணம் அடைந்திருந்திருப்பார்களே, ஆனால் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களாய் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தை அடையக்கூடியவர்களை குறித்த ரகசியமாக இந்த இடத்திலே பரிசுத்த பவுல் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே இரண்டாம் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட போகிற, மறுரூபமாக்கப்பட போகிற பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்குவாராக. வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 7 வரிசைகளிலே முதல் வரிசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது, அது முடிவடைந்தும் விட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 2000 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. இன்னும் இரண்டாவது வரிசை சம்பவிக்கவில்லை. அவருக்கு பிறகு அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று நடக்கப் போகிற காரியத்தை பற்றி வேதவசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். பகல் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகையிலே
அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று வேத புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் அவருடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவருடையவர்கள் என்கிற பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. அவருடையவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே இரண்டாம் வரிசையிலே காணப்படுவார்கள். அவருடையவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலின் இரண்டாம் வரிசையிலே காணப்படுவார்களே, ஆனால் அப்படிப்பட்டவர்களை உருவாக்கக்கூடியதுதான் புதிய ஏற்பாட்டு சபையாக காணப்படுகிறது என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடையவர்களை உருவாக்கக்கூடியதுதான் புதிய ஏற்பாட்டு சபையாக இன்றைக்கு தேவனால் முழு உலகத்திலேயும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடையவர்களை புதிய ஏற்பாட்டு சபையிலே உருவாக்கி வருகிறார் என்றால், அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மேன்மையான காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், அவர் ஊழியத்தை செய்தார், சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் சென்றபோது முக்கியமாக அவர் 4 காரியங்களை செய்தார் என்று வேத வசனத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, நான் போகாதிருந்தேனானால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குரைத்தார். தெய்வ பிள்ளையே, வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதை அவர் அனுப்பி கொடுத்த தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களுடைய ஜீவியத்தின் மூலமாக இன்றைக்கும் தேவன் அந்த உண்மையை வெளிப்படுத்தி வருகிறார். அதற்காக அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவருடைய வார்த்தை உண்மை என்பதற்கு சாட்சியாக இன்றைக்கும் ஜீவித்து வருகிறார்கள். சாட்சியாக ஜீவித்து சரீரத்திலே மரணம் அடைந்தவர்களாகவும் பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஊழியத்தை செய்து பரமேறி சென்றபோது ஒரு நம்பிக்கையை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். ஒரு நம்பிக்கையை தம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த நம்பிக்கை என்ன? நான் உங்களை தனியே விட்டு விட்டு செல்லவில்லை, உங்களோடு என்றென்றைக்கும் வாசமாய் இருக்கும்படியாக, உங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் உலாவி வரும்படியாக, உங்களை என்றென்றைக்கும் நடத்தி செல்லும்படியாக, உங்களை என்றென்றைக்கும் தேற்றி ஆற்றி உங்களை வல்லமையோடு வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய வைக்கும்படியாக நான் போகிறேன், போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, அப்படியே இன்றைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை பெற்றுக்கொண்ட ஜனமாக நாம் இன்றைக்கு இந்த பூமியிலே பரிசுத்த ஜாதியாக, நீதியுள்ள ஜாதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றி வருகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதலாவது செய்தது என்னவென்றால்,
நம்மை வழிநடத்தும்படியாக, நம்மை தேற்றும்படியாக, அவருடைய அடிச்சுவடுகளை வல்லமையோடு பின்பற்றும்படியாக நமக்கு தேற்றரவாளனை அனுப்பி கொடுத்திருக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் காத்திருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால்தான் அவர்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை தூய மனதுடன் பின்பற்றி வெற்றியுள்ள ஜீவியம் செய்து உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கிறிஸ்துவை பின்பற்ற ஏதுவாயிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சென்ற போது நமக்கு அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன? உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ண போனார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்திலிருந்து அனுப்பி கொடுத்த தேற்றரவாளனை யார் காத்திருந்து பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஸ்தலம் ஒரு மேன்மையான மகிமையுள்ள ஸ்தலமாக காணப்படுகிறது. அதை குறித்து நாம் வேத புஸ்தகத்தின் மூலமாக தியானிக்கும் போது அது நித்திய ராஜ்யத்திலே புதிய எருசலேமாகவும் சீயோனாகவும் காணப்படுகிறது. ஆகவே தேவன் அனுப்பி கொடுக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது தேவன் அந்த தேவ பிள்ளைக்காக ஆயத்தம் பண்ணி வருகிற மேன்மையான தேவ ராஜ்யத்தின் வாசஸ்தலமாகிய புதிய எருசலேமையும் சீயோனையும் பெற்றுக்கொள்ள பாத்திரவானாக மாறுகிறான். இது தேவ ஜனங்களுக்கு தேவன் செய்கிற இரண்டாவது நன்மையாக காணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் படிக்கிறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து நமக்காக பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியராக திரைச்சீலைக்கு அப்பால் பிதாவின் வலது பார்சத்தில் நின்று கொண்டு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தெய்வ ஜனமே, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை சில இடறுதல்கள், சில பலகீனங்கள் வரும் பட்சத்தில் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருக்கிறபடியினால் உங்களுக்காக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? பிதாவின் வலது பார்சத்தில் நின்று கொண்டு உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து செய்கிற மூன்றாவது நன்மை இதுவாக காணப்படுகிறது. ஆகவே தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, உங்களுக்காக இன்றைக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக பிதாவின் சமூகத்திலே வலது பார்சத்திலே காணப்படுகிறவராக உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நான்காவதாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தேவ ஜனங்களுக்கு, அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு செய்த பாக்கியம் என்ன என்பதை குறித்து தியானிக்கும் போது எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அவர் பரலோகத்திற்கு போய் நமக்காக வரங்களை பொழிந்தருளினார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, வரங்களை பொழிந்தருளினாராம். இந்த வரங்கள் என்ன என்று நாம் தியானிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வரம்தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான
மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள். இந்த ஊழியர்கள் யாரும் தானாக இந்த ஊழியத்திற்கு வந்தவர்கள் அல்ல. இந்த ஊழியர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய வரமாக அவரால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்ட ஈவுகளாக காணப்படுகிறார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று நாம் படிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு என்று சொல்லும்போது, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள், தேற்றரவாளனை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் தேவனால் வழிநடத்தப்படும் போது அவர்கள் சீர் பொருந்த வேண்டும், அவர்கள் பரிபூர்ணப்பட வேண்டும். அதற்காக தேவன் புதிய ஏற்பாட்டு சபையிலே சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று படிக்கிறோம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக்கும்படியாக தேவன் அவருடைய வரமாக தேவனுடைய ஊழியர்களை சபைக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய சபையிலே நான் ஒரு தேவனுடைய ஊழியனாக காணப்படுகிறேன் என்றால், நான் என்னையே ஒரு தேவனுடைய ஊழியனாக மாற்றிக்கொண்டு சபையிலே நின்று பிரசங்கம் பண்ணவில்லை. நான் தேவனால் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஆசாரியனாக, எதற்காக சபையிலே அவருடைய வரமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்றால், பரிசுத்தவான்களாகிய நீங்கள் இந்த அப்போஸ்தல உபதேசத்தை கேட்டு சீர் பொருந்தும்படியாக, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படியாக தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை வரமாக, ஈவாக, கிருபைகளை கொடுத்து இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட வரம் பெற்ற ஊழியர்கள் தான் இப்படிப்பட்ட அப்போஸ்தல உபதேசத்தை பேச இயலுமே அல்லாமல், வரம் பெறாமல் தங்களையே ஒருவேளை ஊழியர்களாக பொதுவான ஊழியத்தை செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட அப்போஸ்தல உபதேசத்தை அவர்கள் கொடுக்க இயலாது. காரணம், அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டு சபையை குறித்த தரிசனம் உண்டாயிருக்காது, புதிய ஏற்பாட்டு சபையை குறித்த வெளிப்படுத்தல்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்காது. ஆகவேதான் இந்த வசனத்திலே படிக்கிறோம், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்று படிக்கிறோம். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அப்படி என்றால் அதிலே நாம் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். ஊழியத்திலே கனமான ஊழியம் உண்டு, பொதுவான ஊழியம் உண்டு. பொதுவான ஊழியத்தை தெய்வ ஜனமே யார் வேண்டுமானாலும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி, அவருடைய கற்பனைகளை பின்பற்றி, அவர் கொடுத்த கிருபைக்கு அளவாக பொதுவான ஊழியங்களை செய்யலாம். ஆனால்
கனமான ஊழியத்தை செய்ய வேண்டுமானால், சபையை பூர்ணப்படுத்த வேண்டுமானால், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷர்களாய் பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ண வேண்டுமானால், அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான தேவனுடைய ஊழியர்கள் தான் அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாகவும் தேவனுடைய ஆவியானவருடைய துணையின் மூலமாகவும் இப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை செய்ய இயலும். ஆகவே தெய்வ ஜனமே, நீங்கள் இந்நாட்களிலே பொதுவான ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு கீழாக அல்ல, கனமான ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கீழாக காணப்படுகிறீர்கள் என்கிற வெளிப்படுத்தல் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்படி உண்டாயிருக்கும் பொருட்டு இந்த கனமான ஊழியத்திலே தேவன் உங்களை எதற்காக வழிநடத்துகிறார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் உங்களை வழிநடத்துகிறது ஏதோ இந்த இம்மைக்காக புசிப்போம் குடிப்போம், தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் சுகமளிக்கிறார், தேவன் விடுதலையாக்குகிறார், தேவன் அன்புள்ளவர், தேவன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்கும்படியாக பொதுவான ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு கீழாக அல்ல தேவன் உங்களை கொண்டு வந்திருப்பது. அந்த சுவிசேஷங்களை எல்லாம் நீங்கள் கேட்டு பழகினவர்கள் தான். ஆனால் தேவன் இந்த கனமான ஊழியத்திலே உங்களை எதற்காக புதிய ஏற்பாட்டு சபையிலே அங்கத்தினராக வைத்திருக்கிறார் என்றால், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்கிற அனுபவத்திற்குள் உங்களை வழிநடத்தும்படியாக தேவன் கனமான ஊழியத்திற்கென்று தானாய் தன்னை ஊழியக்காரனாக ஏற்படுத்தாத வரமாக ஈவாக மிகுந்த கிருபைகளோடு தேவன் தம்முடைய மெல்கிசதேக்கின் முறைமையின்படி தம்முடைய ஊழியக்காரனை உங்களுக்கு இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய சபைக்கு வருகிற போது நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு வர வேண்டும் என்றால், நாங்கள் வேறிடத்தில் அல்ல, நாங்கள் உம்மிடத்தில் வாழ்கிற ஒரு நாள் மேலானது. நாங்கள் வேறிடத்தில் போனால் எவ்வளவோ ஆசீர்வாதங்களுக்குரிய சத்தியங்களை கேட்கலாம், அது கேட்க இனிமையாய் இருக்கும். ஆனால் நாங்கள் தேவ சபையிலே வருவதோ ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக மாத்திரமல்ல, நாங்கள் தேவனுடைய சபையிலே வந்து இந்த கனமான ஊழியத்திலே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரனுக்கு கீழாக சத்தியத்தை கேட்பதன் நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான பூர்ண புருஷராக வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படியான சத்தியம் இங்கே உபதேசிக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தினாலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே சரீர மீட்பை அடையும்படியான ஜீவியத்தை செய்ய பழக்குவிக்கப்படுத்தப்பட்டு வருகிறோம் என்கிற சிந்தையோடு தேவ சபையிலே நீங்கள் கடந்து வர வேண்டும். அப்படி வரும்போது நீங்களும் ஒரு நல்ல அறிக்கையோடு காணப்படுவீர்கள். எங்கள் ஜீவியத்திலே இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆத்தும ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது எங்களுக்கு அது சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் சரீர மீட்பாகிய கடைசி காலத்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறோம் என்கிற அறிக்கை உங்கள் ஜீவியத்திலேயும் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, பொதுவான ஊழியங்கள் கனமான ஊழியங்கள் என்பதை நாம்
அறிந்து எந்த ஊழியத்திலே நாம் பழக்குவிக்கப்படுத்தப்பட்டு வருகிறோம் என்பதையும் சிந்தித்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆகவேதான் கலாத்திய சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே என்று சொல்வதை பார்க்கிறோம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, கலாத்திய சபையை பார்த்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். சபைதானே, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம்தானே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் காணப்படுகிற சபைதானே, ஏன் அவர்களை பார்த்து என் சிறு பிள்ளைகளே என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் என்று நாம் தியானிக்கும் போதுதான் ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த சத்தியம் என்ன? தெய்வ பிள்ளையே, பொதுவான ஊழியங்கள் என்ன செய்கிறது என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுடைய ஜீவியத்திலே 3 அனுபவங்களை கொடுக்கிறது. அந்த 3 அனுபவங்கள் என்ன? முதலாவது, ஒருவன் மறுபடியுமாக பிறக்க வேண்டும். இரண்டாவது அனுபவம் என்ன? ஜலத்தினாலே பிறக்க வேண்டும். மூன்றாவது அனுபவம் என்ன? ஆவியினாலே பிறக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, 3 விதமான பிறப்பை பற்றி வேத புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவத்திலே ஒரு மனிதன் மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக பிறப்பிக்கப்படுகிறான். இரண்டாவதாக, அவன் ஜலத்தினாலே பிறக்கிறான். தேவனுடைய நீதியின் சாயலை தரித்துக் கொள்ளும்படியாக தேவனோடு நல்ல ஒரு உடன்படிக்கையை செய்து, இனி உலகம் எனக்கு பின்னே, சிலுவை எனக்கு முன்னே என்று சிலுவையை முன்வைத்துக் கொண்டு புது சிருஷ்டியாக வாழும்படியாக உயிர்த்தெழுதலின் சாயலிலே பங்கு கொண்டு ஜீவிக்கிற அனுபவத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக ஜலத்தினாலே பிறப்பிக்கப்படுகிறான். முழுக்க ஞான ஸ்நானத்தின் அனுபவத்திற்குள்ளாக வருகிறான். மூன்றாவதாக, ஆவியினாலே பிறப்பிக்கப்படுகிறான். தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை காத்திருக்கிறவர்களுக்கு கொடுத்து ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு வழி நடத்துகிறார். இப்படிப்பட்ட 3 அனுபவங்களையும் தேவன் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த 3 அனுபவத்திற்குள்ளாக யார் சபையை வழிநடத்துகிறார்களோ, இந்த 3 அனுபவத்திற்குள்ளாக ஜனங்களை வழிநடத்தும்படியாக யார் ஊழியத்தை செய்கிறார்களோ, அந்த ஊழியம் பொதுவான ஊழியமாக தான் காணப்படுகிறது. ஆனால் அந்த பொதுவான ஊழியம் இப்படிப்பட்ட 3 அனுபவங்களையும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கும்படியான ஊழியர்களை கொண்டதாய் இருக்கிறது என்றால், அவர்களை பார்த்து அல்லது அப்படிப்பட்ட 3 அனுபவங்களையும் பெற்றவர்களை பார்த்துதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட 3 அனுபவங்களினாலே பிறப்பிக்கப்பட்டு காணப்பட்ட கலாத்திய சபையை பார்த்துதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விலையேற பெற்ற சத்தியம் என்ன? கனமான ஊழியத்திலே ஆரோனை போல அழைக்கப்பட்டு தேவனால் ஏற்படுத்தப்பட்டு ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய வரமாக புதிய ஏற்பாட்டு சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற
தேவனுடைய ஊழியர்கள் செய்யக்கூடிய ஊழியம் அது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களை மறுபடியுமாக பிறப்பிக்கப்படுகிற அனுபவத்திலே நடத்துவது மாத்திரமல்ல, ஜலத்தினாலே பிறப்பிக்கப்படுகிற அனுபவத்திலே அவர்களை நடத்துகிற அனுபவம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியான அனுபவத்திற்குள்ளாக நடத்துகிறவர்களாக மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு சபையிலே தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வரமாக கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டு சபையிலே தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் நோக்கம் என்னவென்றால், சிறு பிள்ளையாயிருக்கிறவர்களை, மறுபடியுமாக பிறந்தவர்களை, ஜலத்தினாலே பிறந்தவர்களை, ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக்கும்படியாக, பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணும்படியாக தேவன் அப்போஸ்தல உபதேசத்தை கொடுத்து இந்த அப்போஸ்தல ஊழியத்தை தேவன் உங்களுக்கு பெரிய பாக்கியமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை அறிந்து கொண்டுதான் தேவ ஜனங்கள் கனமான ஊழியத்திலே காணப்படுகிறோம் என்கிற பாக்கியத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், இந்த 3 அனுபவங்களும் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கலாம், ஆனாலும் என் சிறு பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வஜனமே, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்று சொல்வது வேதனைதான். அது வேதனை என்றுதான் பொதுவாக சொல்லுவார்கள். அதிகபட்சம் வேதனைப்பட்டால் 10 மாதங்கள் அந்த வேதனை உண்டாயிருக்கும். குழந்தையை பெற்றெடுத்த எந்த ஒரு தாயாரிடத்தில் நீங்கள் கேட்டாலும் சொல்லுவார்கள், நான் என் குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக 10 மாதங்கள் கஷ்டப்பட வேண்டியதாய் இருந்தது என்று சொல்லக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் மற்றொரு அனுபவம் உண்டு. அந்த அனுபவம் என்னவென்றால், குழந்தையை 10 மாதங்கள் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து விட்டால் போதாது, அந்த குழந்தையை பூரண புருஷராக வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அதுதான் கனமான ஊழியமாக, தேவனால் வரமாக ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் புதிய ஏற்பாட்டு சபையிலே இந்நாட்களிலே செய்து வருகிறார்கள். 3 விதங்களிலே நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே மறுபடி பிறந்திருக்கலாம், ஜலத்தினாலே பிறந்திருக்கலாம், ஆவியினாலே பிறந்திருக்கலாம். இந்த 3 அனுபவங்களையும் நீங்கள் பெற்றிருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே சிறு பிள்ளைகளாக தான் காணப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் நிறைவான கிறிஸ்துவின் வளர்ச்சியை அடைந்த புருஷர்கள் ஆகும்படியாக உபதேசிக்கப்படுகிற சத்தியங்கள் தான் அப்போஸ்தல உபதேசமாயிருக்கிறது. அந்த உபதேசத்தை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு போதிக்கும்படியாக, உங்கள் ஜீவியத்திலே அதை கைக்கொள்ளும்படியாக, உபதேசிக்கும்படியாக தான் தேவன் ஆரோனை போல கனமான இந்த ஊழியத்திலே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களை ஏற்படுத்தி சபையை பூர்ணப்படுத்தும்படியாக, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படியாக உபதேசித்து வழி நடத்தி வருகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்நாட்களிலே ஒருவேளை நீங்கள் மறுபடியுமாக பிறந்து, ஜலத்தினாலே பிறந்து
ஆவியினாலே பிறந்த சிறு குழந்தைகளைப் போல ஒருவேளை காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையே செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியுள்ளதாக முடிய பண்ண கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வரமாக, அவருடைய ஈவாக தம்முடைய ஊழியக்காரர்களை புதிய ஏற்பாட்டு சபையிலே அப்போஸ்தல உபதேசங்களை போதிக்கும்படியாக இந்த கனமான ஊழியத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு முன்னோடியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வ பிள்ளையே இந்த உலகத்திலே வந்து ஊழியத்தை செய்தார். அவரோடு அநேக சீஷர்களும் சேர்ந்து ஊழியங்களை செய்தார்கள். பிசாசுகளை விரட்டினார்கள், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார்கள். தெய்வ பிள்ளையை இப்படியாக அநேக ஊழியங்களை அவர்கள் செய்து வந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றபோது தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்ட ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் தேவன் அவர்களை ஊழியம் செய்யும்படியாக அனுப்புவதை பார்க்கிறோம். அதன் பிறகுதான் அவர்கள் சபையை ஸ்தாபித்தார்கள். ஆகவே தெய்வ ஜனமே, அபிஷேகம் பெற்ற ஜனங்களின் மத்தியிலே ஊழியம் செய்து அவர்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிற இந்த ஊழியத்திற்கு பெயர்தான் கனமான ஊழியம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தான் சீஷர்கள் காணப்பட்டார்கள், பொதுவான ஊழியங்களை எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார், ஒரு சபையை உருவாக்க வேண்டுமானால், ஒரு சபையிலே பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ண வேண்டுமானால் அதற்கு தேற்றரவாளன் அவசியமாயிருக்கிறார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் துணை உண்டாயிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தபடியினால்தான் தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்னார், நான் போகிறேன், தேற்றரவாளனை அனுப்பி தருகிறேன், காத்திருங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் அப்போஸ்தல உபதேசத்தோடும் சபையை உருவாக்குவீர்கள், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவார்கள், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றுகிறவர்கள் தேறினவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நிலைநிறுத்தப்படுவார்கள் என்பதை அறிந்துதான் சீஷர்களை காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணினார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கர்த்தரால் அழைக்கப்படுகிறவர்களுக்கு சில தகுதிகள் தேவையாயிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஈவாக காணப்படுகிறபடியினால் தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சென்றபோது நாம் ஏற்கனவே கேட்ட அந்த 4 நன்மைகளை அவர் இன்றைக்கு செய்து தெய்வ பிள்ளையே சபையை பூர்ணமாக்கி வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையிலே சீர்பொருந்துகிற பரிசுத்தவான்களை, பூர்ண புருஷராகிற பரிசுத்தவான்களை, கற்புள்ள கன்னிகையாக தூய மனதுடனே உருவாக்கப்படுகிற, அவருடைய பிரமாணத்தின்படி உருவாக்கப்படுகிற பரிசுத்தவான்களை தெய்வ பிள்ளையே முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசையிலே பங்கு கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தான்
அந்த சரீர மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியான நம்பிக்கையோடுதான், பகல் சமீபமாய் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடுதான் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறோம். அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாக காணப்பட்டார். அவர் நம்மை போல பரீட்சிக்கப்பட்டார், ஆனால் ஒரு பாவமும் செய்யவில்லை. இப்படி ஒரு அனுபவத்தோடு கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் அவரை எழுப்பினார். தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த நிலவரத்திலே நானும் மரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது உண்டாயிருக்க வேண்டும். அப்படி மரித்த பரிசுத்தவான்கள் உண்டு, அப்படி சரீரத்திலே மரித்த பரிசுத்தவான்கள் உண்டு. அவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எக்காலம் தொனிக்கும், அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை மத்திய ஆகாயத்திலே சந்திப்பார்கள் என்று நாம் படிக்கிறோம். அவர்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சத்தியம் அழிவில்லாதவர்களாக உயிரோடு எழுந்து மறுரூபமாக்கப்படுகிறவர்களுக்கு என்று உபதேசிக்கப்படுகிற சத்தியமாயிருக்கிறது. இந்த சத்தியத்தை போதிக்கிறவர்கள் யார்? கனமான ஊழியத்திலே தேவனுடைய வரமாக ஈவாக ஏற்படுத்தப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, அப்படிப்பட்டவர்களை தான் வேத புஸ்தகம் அவருடையவர்கள் என்று சொல்லுகிறது. அவருடையவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவை போல ஜீவித்தவர்கள் சரீர மீட்பை பெறுவார்கள். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக வாஞ்சை உண்டாயிருக்கட்டும். இயேசுவே உம்மை போல ஜீவிக்க வேண்டும், இயேசுவே உம்மை போல வாழ வேண்டும், இயேசுவே அவருடையவர்கள் என்று சொல்லப்படுகிற கூட்டத்திலே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான பூர்ண புருஷராக வளர்த்துவிக்கப்பட்ட அனுபவத்திலே நான் காணப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தினவர்களாக உருவாக்கப்படுகிற அந்த கூட்டத்திலே நான் காணப்பட வேண்டும். கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்படுகிற அனுபவத்திலே வளர்த்தி எடுக்கப்பட்ட ஊழியத்திலே நான் காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ளாக உண்டாயிருக்கட்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கென்று வெளிப்படுத்தப்படுகிற ரகசியம் உங்கள் ஜீவியத்திலேயும் நிறைவேற கர்த்தர் அனுகிரகம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் படிக்கும்போது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்கிறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். இந்த இடத்திலே படிக்கிறோம், ஏதோ மறுபடி பிறந்த அனுபவம் உண்டாயிருந்தால் போதும் என்பதல்ல, சுத்த ஜலத்தால் முழுக்கு ஞான ஸ்நானத்தின் தண்ணீரினால் கழுவப்பட்டால் போதும் என்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறதாக அல்ல, ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டால் நலமானது என்று சொல்லி அதோடு நிறுத்துகிற அனுபவமாக அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இரத்தம் சிந்தினார் என்றால் அந்த தியாகம் அது கனமுள்ளதாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான
குமாரனை இந்த உலகத்தில் பாவியாகிய மனிதனுக்காக அனுப்பி இரத்தத்தை சிந்த வைத்தார் என்றால் அது ஏதோ பாவத்தை மன்னித்து முழுக்கு ஞான ஸ்நானத்தின் அனுபவத்திற்குள்ளாக வழிநடத்தி ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு அவனை கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மாத்திரமல்ல கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இரத்தம் சிந்தினது. அவர் இந்த உலகத்திலே வந்து இரத்தம் சிந்தினது நோக்கம் என்னவென்றால், கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தெய்வ ஜனமே, இந்த மகிமையுள்ள ஒரு சபை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் போது விசுவாச கண்களாலே காணக்கூடியவராய் இருந்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இரத்தத்தை சிந்தும்படியாக கல்வாரி சிலுவையை சுமந்தார் என்றால், அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு பல பாடுகளோடு அவர் ஒரு தரிசனத்தையும் காணக்கூடியவராய் இருந்தார். அந்த தரிசனம் என்ன? கரை திரையில்லாத, கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையை தாம் தம்முடைய இரத்தத்தை சிந்துவதன் மூலமாக உருவாக்குவதை தம்முடைய விசுவாச கண்களினாலே கண்டுதான் அந்த சிலுவையை சந்தோஷத்தோடு சகித்தார் என்று வேதவசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று படிக்கிறோம். ஒரு சந்தோஷம் அவருக்கு முன்பாக காணப்பட்டது. அந்த சந்தோஷத்தை அவர் தம்முடைய விசுவாச கண்களினாலே கண்டுதான் கல்வாரி சிலுவையை சந்தோஷமாக, கல்வாரி சிலுவையை அவமானத்தை எண்ணாமல் சகித்தார் என்று படிக்கிறோம். கல்வாரி சிலுவையை அவமானத்தை எண்ணாமல் சகித்தார் என்றால், ஒரு அதற்கு முன்பாக தம்முடைய விசுவாச கண்களினால் அவர் கண்ட தரிசனம் என்ன? சபை உருவாக்கப்படுகிறது. அது எப்படி உருவாக்கப்படுகிறது? மகிமையுள்ள சபையாக உருவாக்கப்படுகிறது. அந்த சபை எப்படி காணப்படுகிறது? கரை திரை இல்லாததாக காணப்படுகிறது. அந்த சபை எப்படி காணப்படுகிறது? மாசற்றதாக காணப்படுகிறது. அந்த சபை எப்படி காணப்படுகிறது? பூர்ண புருஷர்களாக வளர்த்தி எடுக்கப்பட்ட, சீர் பொருந்தப்பட்ட பரிசுத்தவான்களை கொண்ட சபையாக, தேவனுக்கு முன்பாக நிலை நிற்கிற சபையாக கிறிஸ்து கல்வாரி சிலுவையை அவமானத்தை எண்ணாமல் சகித்த போது விசுவாச கண்களால் கண்டார். அப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கும் இந்த உலகத்திலே சீர்பொருந்தின பரிசுத்தவான்களை கொண்ட சபையாக, தேவனுக்கு முன்பாக மகிமையுள்ள சபையாக காணப்படுகிறது. அதற்கு அஸ்திபாரமாக காணப்பட்டது என்ன? கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தம். ஆம் தெய்வ பிள்ளையே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் விசுவாசத்தோடு ஒரு மகிமையுள்ள சபைக்காக தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். விதை விதைக்கிறவன் விசுவாசத்தோடு விதைக்கிறான். ஒரு நாள் அவன் என்ன செய்கிறான்? நல்ல ஒரு அறுவடையை காண்கிறான். தெய்வ பிள்ளையே, அதுபோலதான் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு தன்னை சிலுவையிலே விதைத்தார். இந்த விசுவாசத்திற்கு பெயர்தான் தேவகுமாரனுடைய விசுவாசம் என்று நாம் வேத புஸ்தகத்திலே படிக்கிறோம். இந்த விசுவாசத்தோடு இயேசு தன்னை
சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஒரு மகிமையுள்ள சபை அன்று முதல் உருவாக போகிறது என்கிற விசுவாசத்தோடு அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். பரலோகத்திற்கு போனார். பரிசுத்த ஆவியை பொழிந்தருள பண்ணினார். அன்றைக்கு மேல் வீட்டிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போதுதான் முதலாவது அந்த சபை பூமியிலே உருவாக்கப்பட்டது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொண்டதுதான் இந்த மகிமையான சபை. குறைவான வளர்ச்சி அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படியே நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொண்ட சபை. அதை குறித்துதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஒரு ஆண் பிள்ளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆண் பிள்ளைக்கு பெயர் என்ன? ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை. ஆண் என்றால் புருஷன், தேறினவன் என்று அர்த்தம். பிள்ளை என்றால் எல்லா விதமான திவ்ய கிறிஸ்துவின் சுபாவங்களை காட்டக்கூடியதாயிருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் துர்க்குணத்தில் குழந்தைகளைப் போல காணப்படுங்கள் என்று. ஆனால் கிறிஸ்து இயேசுவை பற்றின அறிவிலோ புத்தியிலேயோ தேறினவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறது. ஒரு குழந்தைக்கு தீமை செய்ய இயலாது, பாவம் செய்ய தெரியாது. ஆகவே பாவம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் குழந்தை போல் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை பற்றின அறிவோடு தேறின புருஷர்களாக நல்ல காரியத்தை செய்யக்கூடிய ஆணாக காணப்பட வேண்டும். ஆண் பிள்ளை என்று சொல்வது நல்ல காரியங்களில் தேறின ஜீவியம் செய்யக்கூடியதாய் ஜீவியம் செய்யக்கூடிய அனுபவத்தோடு உருவாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை காட்டுகிறதாய் இருக்கிறது. இவர்கள் தான் கிறிஸ்துவை போல தேறினவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு தான் ஆண் பிள்ளை என்கிற ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது. ஆகவே தெய்வ ஜனமே, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையிலே நீங்கள் காணப்படலாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட சிந்தை உண்டாயிருக்க வேண்டும் என்றால், நான் ஆண் பிள்ளை என்று சொல்லப்படுகிற அவருடையவர்கள் என்கிற பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தின கூட்டத்திலே காணப்பட வேண்டும் என்கிற சிந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தை போல் இருப்பீர்கள். புருஷர்களாக இயேசு கிறிஸ்துடைய திவ்ய நல்ல சுபாவங்களோடு நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாயிருப்பீர்கள். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். எந்த ஒரு மனிதனானாலும் பரிசுத்த ஆவியை பெறும்போது அவன் ஒரு குழந்தையாக தான் காணப்படுகிறான். ஆனால் அவனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக கொண்டு வந்து நிறுத்தும்படி செய்கிற ஊழியம்தான் அப்போஸ்தல ஊழியமாய் இருக்கிறது. அப்படி தேறின பரிசுத்தவான்கள் இயேசுவின் வருகையின் போது அவருக்கு எதிர்கொண்டு போவார்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக என்று படிக்கிறோம். அப்படியானால் அவருடைய கூட்டத்தார் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் யாதொரு குற்றமும் இல்லாமல் பார்த்து கொண்டவர்களாக இருப்பார்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக என்று சொல்லுகிறார்.
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் பரிசுத்த ஆவி பெற்ற ஜனங்களுக்குள்ளே அநேக குறைகள் காணப்படலாம். ஆனால் பரிசுத்த ஆவின் உதவியினாலும் அப்போஸ்தல உபதேசத்தினாலும் யாதொரு குறையும் இல்லாத கற்புள்ள கன்னிகையாக அவர்கள் உருவாக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். யாதொரு பகுதியிலேயும் கற்பு குலையாத, குறைகள் இல்லாத சபையை உருவாக்க தேவன் அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்படுத்தினார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் படிக்கும்போது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஒரு கல்யாண நாள் வரப்போகிறது. தெய்வ பிள்ளையே, அந்த கல்யாண நாளிலே மணவாளனாகிய கிறிஸ்துவினுடைய சந்திப்பு பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்க போகிறது. பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மணவாட்டியாக கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட்டு காணப்படவில்லை என்றால் அந்த கல்யாணம் நிறைவுள்ளதாய் இருக்காது. ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, பொதுவாகவே இந்த உலகத்திலே ஒரு கல்யாணம் நடக்கிறது என்றால் அநேகர் அழைக்கப்படுவார்கள். அநேகர் அழைக்கப்பட்டாலும் கூட முக்கியமாக அந்த கல்யாணத்திலே யார் காணப்பட வேண்டும் என்றால் மணவாட்டி காணப்பட வேண்டும். மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டு அந்த கல்யாணத்திலே இல்லை என்றால் கல்யாணம் நடக்காது. கல்யாணத்திலே எவ்வளவு கனமுள்ளவர்கள் என்று யாரை அழைத்திருந்தாலும், கல்யாணத்திலே யாரை மிகவும் பெரியவர்கள் என்று சொல்லி எண்ணி அழைத்திருந்தாலும், கல்யாணத்திற்கு ஆயத்தத்தோடு மணவாட்டி வரவில்லை என்றால் கல்யாணம் நிறைவுள்ளதாயிருக்காது, கல்யாணம் நடைபெறவும் செய்யாது. அப்படி இந்த பூலோக வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு கல்யாண வீட்டை ஒப்பிட்டுதான் கிறிஸ்துவின் வருகையின் நாளை பரிசுத்த ஆவியானவர் வேத புஸ்தகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். சபையிலே இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மனைவியாக காணப்படுகிறார்கள். மனைவி என்று சொல்லும்போது அநேக கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். அவைகளையெல்லாம் சகித்துதான் ஒரு மனைவி புருஷனோடு வாழுகிறவளாக இந்த பூலோகத்திலே காணப்படுவாள். அதை போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டு சபையிலே இயேசு கிறிஸ்துடைய மனைவியாக காணப்படுகிற தெய்வ ஜனங்கள் இந்த பூலோக வாழ்க்கையிலே பல பாடுகளை படுகிறார்கள், உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள், சோதனைகளின் வழியாக செல்கிறார்கள். ஆனாலும் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாக அவருடைய பரிசுத்த ஆவியினால் உருவாகி இருக்கிறேன் என்கிற எண்ணம் யாருக்குள்ளே காணப்படுகிறதோ அவர்கள்தான் அந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் சோதனைகளையும் சகித்து பரிசுத்தவான்களாக அவைகளிலெல்லாம் சீர் பொருந்தி கிறிஸ்துவின் சரீரமாகிய நிறைவுள்ள மகிமையுள்ள சபையாக வளர்ச்சி அடைந்தவர்களாக கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த பூலோக திருமணத்திலே இது கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். புருஷனுக்கு முன்பாக ஒரு பெண் கொண்டு வரப்படும் போது அவள் மணவாட்டியாக கொண்டு வரப்படுகிறாள். பின்பு அந்த புருஷனுக்கு மனைவியாக மாறுகிறாள். ஆனால் சபையை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால்,
இப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நீங்கள் கிறிஸ்துவின் மனைவியாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் மனைவியாய் இருக்கும் பொருட்டு அவருடைய சரீரமாகிய சபையாக காணப்படுகிற உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே உபத்திரவங்களும் பாடுகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் உண்டாயிருக்கும். ஆனால் அவைகளிலெல்லாம் தேவன் எங்களை பரிசுத்தவான்களாக சீர்பொருந்தும்படியாக தேறின புருஷர்களாக மாறும்படியாக இப்படிப்பட்ட வழிகளிலே எங்களை நடத்துகிறார் என்கிற எண்ணத்தோடு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி சபையிலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அப்போஸ்தல உபதேசத்தை கைக்கொள்ளும் போது ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். மனைவியாக இருக்கக்கூடிய தேவ சபையிலே காணப்படுகிற பரிசுத்தவான்களுடைய மத்தியில் இருந்து ஆண் பிள்ளையாக ஜெயங்கொண்ட மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் வேதம் சொல்லுகிறது. சபையை குறித்தும் அவருடைய ரகசியமாக தேவன் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, எப்படி ஒரு புருஷனோடு மனைவி இருக்கும்போது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் புருஷனை விட்டு விலகாதிருக்கிறாளோ, அதை போலதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று மனைவி என்கிற ஸ்தானத்திலே இயேசுவுக்காக பல பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிக்க வேண்டியது வந்தாலும் நான் அந்த கிறிஸ்துவின் மனைவி என்கிற ஸ்தானத்திலிருந்து விலகி போவதில்லை. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்கிற எண்ணத்தோடு, யார் இன்னும் நான் பரிசுத்தவானாக சீர்பொருந்துவேன், அதற்காகவே பரிசுத்தாவியானுடைய துணையோடு இந்த அப்போஸ்தல உபதேசம் எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஆண் பிள்ளையாக, கற்புள்ள கன்னிகையாக, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக, மணவாட்டியாக கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திப்பார்கள். இதுதான் சபையை குறித்த ரகசியமாய் இருக்கிறது. அதை தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ரகசியம் என்று சொல்லும் போது இது எல்லாருக்கும் உரியதல்ல, அவருக்குரியவர்கள். இப்படி ஆண் பிள்ளையாக ஜெய ஜீவியம் செய்து எடுத்து கொள்ளப்படுகிறவர்களுக்காக பரிசுத்த பவுல் இப்படிப்பட்ட ரகசியத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளையின் கூட்டத்திலே, அவருடையவர்கள் என்று சொல்லப்படுகிற கூட்டத்திலே நீங்கள் காணப்பட வேண்டுமானால் அது உங்கள் சுய முயற்சியினால் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை உங்களை செய்ய வைக்கும்படியாக ஒரு மனிதனால் முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அப்படிப்பட்ட ஜீவியம் செய்யும்படியாக உருவாக்க முடியாது. அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யும்படியாக எங்கள் ஜீவியத்திலே என்ன உண்டாயிருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் 5 அனுபவங்கள் உண்டாயிருக்க வேண்டும். முதலாவது, வழுவாமல் காக்கிற தேவன் உங்களோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு மனிதனுக்காக பிதாவின் வலது பாசத்தில் இருந்து பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்குகிற தேவ ஆவியானவர் உங்களோடு காணப்பட வேண்டும். நான்காவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனதை அறிந்து, கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து சபைக்கு அல்லது அபிஷேகம் பெற்ற தேவ மனிதனுக்கு போதிக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், தேவனுடைய ஈவாக வரமாக ஏற்படுத்தப்பட்ட கனமான ஊழியத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஆரோனை போன்ற அழைக்கப்பட்ட தேவனுடைய அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் அவசியமாயிருக்கிறார்கள். ஐந்தாவதாக, அபிஷேகம் பெற்றதான
தேவனுடைய பிள்ளை. இப்படி இந்த 5 பேரும் ஒரு மனதோடு செயல்பட்டால்தான் ஒரு மனிதன் கற்புள்ள கன்னிகையாக, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக, ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியாக மாற முடியும். ஆகவேதான் கர்த்தரோடும் கர்த்தரின் ஊழியரோடும் உள்ள ஐக்கியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளிகையிலேயும் விட்டுவிடக்கூடாது. எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் கூட இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு தேவ ஜனங்களுடைய இந்த அப்போஸ்தல ஐக்கியத்திலே அவர்கள் ஒருமித்த இருதயத்தோடு இந்த 5 பேரும் தங்கள் ஜீவியத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற சிந்தையோடு ஒப்பு கொடுத்து அந்த ஐக்கியத்திலே அவர்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்தபோது ஒரு ஜெபம் செய்தார். அவர் செய்த ஜெபங்களிலேயே பிரதான ஜெபம் என்ன தெரியுமா? பிதாவே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் நம்மோடு ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது சபையிலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படியாக கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றும் போது அவர்களுக்குள்ளே அந்த ஐக்கியம் ஒருமைப்பாட்டிலே ஒன்றாயிருக்க வேண்டும். பின்பு அவர்கள் தலையாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது அந்த ஐக்கியம் எப்படி இருக்கும்? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் சீர்பொருந்தின பரிசுத்தவான்களோடும் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை தான் தேவன் இந்நாட்களிலே புதிய ஏற்பாட்டு சபையிலே உருவாக்கி ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையின் கூட்டத்திலே அவருடையவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு இந்த அப்போஸ்தல ஊழியத்தை ஸ்தாபித்து வெற்றியுள்ளதாக முன்னெடுத்து செல்ல கிருபை செய்து வருகிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவில் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் தேவ ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, இந்த ஊழியமானது உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவிலே தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ ஞானத்தோடு உபதேசிக்க கூடியவர்களாக தேவன் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையாகவே கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவினால் மாத்திரம்தான் இந்த பூமியிலே எல்லா தேவனுடைய ஜனங்களும் ஒன்றாக்கப்பட முடியும். ஒன்றாக்கப்படுவது என்று சொல்வது ஒரு விசேஷமான அனுபவமாயிருக்கிறது. அதற்காக இந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஒரு மனிதன் கிருபையினால் தான் ஒன்றாக்கப்பட முடியும். யோசித்து பாருங்கள். கொஞ்சம் அரிசி மாவை எடுத்து ஒரு பேப்பரிலே வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கடலை மாவை எடுத்து இன்னொரு பேப்பரிலே அதை வைத்து கொள்ளுங்கள். இன்னொரு பேப்பரிலே கோதுமை மாவை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். பின்பு ஃபேனை போட்டு விடுங்கள். ஃபேனை போட்ட உடனே என்ன ஆகும்? அந்த காற்றிலே எல்லா மாவும் ஒன்றுமில்லாமல் என்ன செய்துவிடும்? ஒன்றுமில்லாமல் பறக்கடிக்கப்பட்டு விடும். ஆனால் நீங்கள் இந்த கோதுமை மாவை கொஞ்சம் எண்ணெயிலே போட்டு அதை பிசைந்து உருட்டி அதை ஃபேனுக்கு கீழாக ஒரே கலவையாக வைப்பீர்கள் என்றால், தெய்வ பிள்ளையே, அதே போல அரிசி மாவையும் கடலை மாவையும் கோதுமை மாவையும் இவை எல்லாவற்றிலும் எண்ணெயை கலந்து ஒரே கலவையாக உருட்டி இந்த ஃபேன் காற்றுக்கு கீழே வைப்பீர்கள் என்றால் அது அந்த காற்றினால் பறக்குவிக்கப்பட இயலாது. அதை போலதான் நாம் எல்லாரும் முற்காலங்களிலே வெவ்வேறு ஜாதியாராக காணப்பட்டோம். வெவ்வேறு மொழிகளை ஒருவேளை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். வெவ்வேறு நிலவரத்திலே காணப்பட்டிருக்கலாம். தேவன் இந்த 5 காரியங்களினாலே, பிதாவாகிய தேவனால்,
குமாரனாகிய கிறிஸ்துவினால், பரிசுத்த ஆவியானவரால், அப்போஸ்தல உபதேசத்தை கொடுக்கிற ஊழியர்களால், தேவ ஜனங்களை கொண்டும் இப்படி ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிறார். அந்த ஐக்கியத்திலே காணப்படுகிறவர்கள் என்ன அறிக்கை செய்து கொண்டு இருக்க வேண்டும்? எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட உள்ளது என்கிற எண்ணத்தோடு தேவ ஜனங்களோடு உள்ள இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளும் போது, இது தங்களுடைய சுய முயற்சியினால் அல்ல, இது தேவனுடைய கிருபையினாலேயே உண்டானது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள்தான் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக, மணவாட்டியாம் சபையாக கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த ஐக்கியத்திலே, ஒருமைப்பாட்டிலே ஒன்றாக்கப்படாதவர்களாக காணப்படுகிறவர்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே அவர்கள் கைவிடப்படுவார்கள். பாபேல் என்கிற கோபுரம் கட்டப்படுகிற வரைக்கும் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் இருந்தது தெய்வ பிள்ளையே. அதற்கு பிறகுதான் பாஷை வித்தியாசம் உண்டானது. ஆகவே பாஷை வித்தியாசம் எதனால் உண்டானது என்பதை நாம் தியானிக்கும் போது, மனுஷனுடைய பெருமையினால் தான் அது உண்டானது. ஜாதி வித்தியாசங்கள் ஒழிக்கப்பட்டு திரித்துவ தேவன் ஒன்றாயிருப்பது போல இந்த பூமியிலே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ஒன்றாக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக தேவன் கிரியை செய்து வருகிறார் என்பதை புதிய ஏற்பாட்டு சபையிலே காணப்படுகிற சீர்பொருந்துகிற பரிசுத்தவான்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அழைத்த போது அவன் எதையெல்லாம் விட்டு வர வேண்டும் என்பதை தேவன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். முதலாவது, உன் தேசத்தை விடு என்று சொன்னார். தேசம் என்று சொல்வது எதை காட்டுகிறது? பாஷையின் மீது உண்டாயிருக்கக்கூடிய பற்றை காட்டுகிறது. இரண்டாவது, உன் இனத்தை விடு என்று சொன்னார். இனம் என்று சொல்வது எதை காட்டுகிறது? ஜாதியின் மீது உண்டாயிருக்கக்கூடிய பற்றை காட்டுகிறது. மூன்றாவது, உன் தகப்பன் வீட்டை விட்டுவிடு என்று சொன்னார். தகப்பன் வீடு என்று சொல்வது எதை காட்டுகிறது? மாமிச பற்றை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, இதையெல்லாம் விட்டு வந்த பிறகுதான் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நீங்களும் இந்த மாம்ச பிரகாரமான ஜீவியத்திலே ஜாதி பற்றுள்ளவர்களாய் இருக்கலாம், பாஷை பற்றுள்ளவர்களாய் இருக்கலாம், மாமிச பற்றுள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக, கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக உருவாக்கப்படுகிறேன் என்கிற சிந்தையோடு இந்த அப்போஸ்தல உபதேசத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய துணையினாலும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நீங்கள் ஜாதி பற்றை விட வேண்டும். பாஷை மீது உண்டாயிருக்கக்கூடிய பற்றை விட வேண்டும். மாமிச பற்றை விட வேண்டும். அப்பொழுது தேவன் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கண்டு சொல்லுவார், குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, உன் ஜனத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, உன் ஜனத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். உங்கள் ரட்சிப்பின் அலங்காரத்திலே கர்த்தர் பிரியப்பட வேண்டுமானால் உங்களிலே ஜாதி பற்றி இருக்கக்கூடாது, உங்களிலே பாஷை பற்றி இருக்கக்கூடாது, உங்களிலே மாம்ச பற்றி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் கற்புள்ள கன்னிகை, தேறின புருஷன், ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்கிற அனுபவத்திற்குள் கொண்டு செல்லும்படியாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார்.
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று அழைக்கிறார். அவர்களுக்கு தான் தேவன் முதலாம் உயிர்த்தெழுதலிலே இரண்டாம் வரிசையை கொடுத்து மகிமையுள்ள உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற செய்கிறார். நம்முடைய கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஒரு கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று படிக்கிறோம். ஒரு தலபலவரதவதலவே, கடைசி காலத்து ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. ஆத்தும ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல, சரீர மீட்பை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு தலபலவரதவதலவே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக காணப்படும்படியான பரிசுத்த சகோதரரே என்று அழைக்கிறார். ராஜா, உன் அழகில் பிரியப்பட வேண்டும். உன் ஆவிக்குரிய ஜீவியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையிலே அழகுள்ளதாக அருமையானதாக காணப்பட வேண்டும். அப்படி அருமையான மகிமையுள்ள சபையாக காணப்படுவதை தான் விசுவாச கண்களினாலே கல்வாரி சிலுவையை சுமக்கும் போது கண்டு அகமகிழ்ந்தார். ஒரு தலபலவரதவதிலபகலவரதவதிலவரதவதிலவே, அந்த நோக்கம் உங்களிலே நிறைவேறும்படியாக, அவருடையவர்களாக காணப்படும்படியாக, அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே இரண்டாம் வரிசையிலே மகிமையுள்ள உயிர்த்தெழுதலிலே நீங்களும் பங்குள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் கேட்ட சத்தியத்தின்படி உங்களுக்கும் கிருபை நல்குவாராக. இனி நீங்கள் குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறவர்களாக அல்ல, இனி நீங்கள் தேறின புருஷர்கள், கற்புள்ள கன்னிகைகள், ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையின் கூட்டத்திலே காணப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படும்படியாக உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பிழை இல்லாததாக, மாசில்லாததாக, குற்றமில்லாததாக காணப்படும்படியாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பீர்களாக. ஒரு தலபலவரதவதிலபகலவரதவதிலவே, சபை ஒரு தலபலவரதவதிலவே மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு தலபலவரதவதிலவே மணவாட்டியாக இருக்கிறது. ஒரு தலபலவர இன்றைக்கு மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தலபலவரதவதிலவே கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக பலவிதமான கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் படலாம், பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் படலாம். ஒரு தலபலவரதவதிலவே, ஆனால் ஒரு நாள் நீங்கள் அவரோடு இருந்து ஆளுகை செய்ய போகிறீர்கள். ஒரு தலபலவரதவதிலவே மணவாட்டியாம் சபை அவருடைய சரீரமாயிருந்து ஆளுகை செய்ய போகிறது. ஒரு தலபலவரதவதிலபகலவரதவதிலவரதவதிலவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கேட்ட சத்தியம் ஆண்டவரே, அது எங்கள் ஜீவியத்திலே ஆழமாக அனுபவங்களாக உண்டாயிருக்கும்படியாக கர்த்தாவே கிருபை தாரும். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்ற ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வந்த வசனத்தை கேட்க கிருபை செய்தீரே, அதை எங்கள் ஜீவியத்திலேயும் நிறைவேற்றும் என்று சொல்லி இதோ உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். உங்கள் ஸ்தோத்திர பலிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். தூய மனதுடனே தேவனை துதிக்கிற அனுபவத்திலே தேவன் பிரியப்படுகிறார். ஒரு தலபலவரதவதிலபகலவரதவதிலவரதவதிலவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து
துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் வந்த ஆட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் வந்த ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடி வெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடி வெள்ளி நட்சத்திரமே. உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகமெங்கும் சுடர் விடுவேன். உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகமெங்கும் சுடர் விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே, மாறிடாத என் நேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான்
அல்லேலூயா. அந்த மகிமையான நம்பிக்கை, அந்த மகிமையான முதலாம் உயிர்த்தெழுதலிலே, இரண்டாம் வரிசையிலே உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்படுகிற அந்த மகிமையின் உயிர்த்தெழுதல் எங்களுக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு சத்திய வசனங்களை தேவன் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கேட்க பண்ணின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த மகிமையான உயிர்த்தெழுதலிலே காணப்படும்படியாக பரிசுத்தாவியாகிய எண்ணெய் இன்றைக்கு நம்மை இந்த தேவ சமூகத்திலே ஒரு தெய்வீக ஒருமைப்பாட்டோடு ஐக்கியத்திலே ஒன்றிணைந்து தேவனை துதிக்க கர்த்தர் கிருபை நல்கின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கிறான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே முதல் வரிசையிலே முதற் பேராக கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்டு பிதாவின் வலது வாசத்திலே காணப்படுகிறார். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே இரண்டாம் வரிசையிலே புதிய ஏற்பாட்டு சபையிலே பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக அந்த வரிசை வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற சத்தியத்தை இந்த காலை வேளையிலே கேட்க கர்த்தர் கிருபை நல்கின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கற்புள்ள கன்னிகையாக, குற்றமில்லாத மாசில்லாத பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக, தேறின புருஷராக, கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக மணவாட்டியாக, சபையாக, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே, அவருடையவர்கள் என்கிற கூட்டத்திலே நாமும் காணப்பட கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக, தேவன் நம்மோடு கூட இருக்க கிருபை நல்கும்படியாக, தேவன் நம்மோடு இருக்கும்படியாக தேவனுடைய கரத்திலே ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தல உபதேசத்தை கடைபிடித்து ஜீவிக்க, தொடர்ந்து அபிஷேகத்தின் நிறைவோடு வாழ கர்த்தர் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையின் நாளிலே முதலாம் உயிர்த்தெழுதலின் இரண்டாவது வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்திலே சீர்பொருந்தின பரிசுத்தவான்களாக, தேறின புருஷர்களாக, கற்புள்ள கன்னிகைகளாக எடுத்துக்கொள்ளப்பட கிறிஸ்துவின் மணவாட்டியாக அவரை சந்திக்க அவருடையவர்களாக உங்களையும் அந்த கூட்டத்திலே காணப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை நல்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே,
மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவா